ஆண்டவரும் உலக ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், தாங்க முடியாத வேதனைகள், ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது நிச்சயமாக தடைபடாது. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்தி காப்பார். நிச்சயமாக தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். மீகா 2:13 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேலிருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவர்கள் போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். The one who breaks open the way will go up before them. They will break through the gate and go out. Their king will pass through before them. The Lord at their head. Micah chapter 2 verse 13. I will go before you and will level the mountains. I will break down gates of bronze and cut through bars of iron. I will give you hidden treasures, riches stored in secret places, so that you may know that I am the Lord, the God of Israel, who summons you by name. For the sake of Jacob my servant, of Israel my chosen, I summon you by name and bestow on you a title of honor, though you do not acknowledge me. For us in their day of Midian's defeat, you have shattered the yoke that burdens them, the bar across their shoulders, the road of their oppressor. The Lord has broken the road of the wicked, the scripture of the rulers. I led them with cords of human kindness, with ties of love. To them I was like one who lifts a little child to the cheek, and I bent down to feed them. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest of your souls. For my yoke is easy and my burden is light. God bless you all. Amen. Hallelujah. Praise God.